த மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் ஆண்டர்பனட் அப்படிங்கிற 2018லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரெஞ்சு சீரியஸை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணி இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடுதலாக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக எடுத்துக்கிறாங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்து எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வலது கண்ணை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிட்டிக்கு நடுவுல ஒரு மிஸ்டீரியஸான இந்த டோர். ஸோ அந்த டோர் வழியா வரக்கூடிய படத்தோட கதாநாயகன் அவரை பிடிச்சி போலீஸ்காரங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா, நான் 1950 சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. இதுல எது உண்மை, ஹீரோ யாரு, இப்படி சிட்டிக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடக்குதுல்ல, அதுக்கும் நம்ம ஹீரோக்கும் சம்பந்தமோ அப்படின்னு சொல்லி இந்த சைட்ல போலீஸ் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மைக்குமே அதை பண்ணக்கூடிய கும்பலுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பச்சை கண்ணு உள்ள ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த பச்சை கண்ணு உள்ள ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா, அவங்க எதுக்காக இந்த கண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் அதை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். தமிழ் டப்பிங் ரொம்ப புவரான ஒரு தமிழ் டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸோட வாய்ஸ் ஓவர்லாம் பார்க்கறதுக்கே காமெடியா தான் இருக்கு. அதை தாண்டி வந்து படமாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா, ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா பார்க்கும்போது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேண்டசி கலந்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஃபேண்டசி ஒர்க் முக்கியமாக வந்து இந்த சிஜிலாம் ரொம்ப புவராக தான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோல இருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி வில்லன் எந்த ஒரு கேரக்டருமே ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அதுலேயுமே ஹீரோ அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு முழின்னு முழிப்பாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு. இந்த மாதிரி சுத்தமா தேராத படத்தை எப்படிடா முழுக்க உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து என்னடா போர் அடிக்குது, என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு படம் வந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அந்த தமிழ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தமிழ் டப்பிங்கும் போரா இருக்கனால உங்களோட சாய்ஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிளான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வயலன்ஸ் காட்சிகள் இருக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க.